சர்வசக்திக்கு வணக்கம். எல்லாம் அவன் துணை. காரக ஜோதிடம், அரியலூர் திருஞான ஜோதிடர். இந்த எண்களின் பிரகாரம் மாற்று அடிப்படையில் ஜாதகங்களை சொல்லிக் கொண்டு வருகின்றேன். எப்படி எழுதப்பட்டது என்பதையெல்லாம் இந்த எண்களின் மூலமாக நான் கூறிக்கொண்டு வருகிறேன். மாற்று அடிப்படை ஜாதக பலன். அகோரிக்கு 3 இருக்குது. அதற்குரிய விதி என்கிறது 2. அதற்குரிய எண்களிடம் 1, 6, 4 இதெல்லாம் கூட்டாக்க 11. அதனுடைய விதி என்பது 2. அப்போ அகோரியுடைய விதி எண் 2. அகோரி குடும்ப சனத்து வருகிறது. நல்லா பாவக்கரை இருந்தால் கோபத்தை கொடுக்கும், சுபக்கரைகளாக சாந்தமாக இருக்கும். அதனால் அந்த 2ஆம் இடங்கிறது நல்ல அகோரி குந்திருப்பனால அகோரிக்கு தகுந்த வழிபாடுகள் செய்தால் குடும்ப மேன்மை பெறும். ஆனால் குடும்பத்தில் 2ஆம் இடத்துல பாவக்கரங்கள் இருந்தாக்கா அவங்களுக்கு அவங்க செய்ய வேண்டியது ரொம்ப பூஜ்ய முறையில் வழிபட்டு வந்தாக்கா அவங்களோட குலதெய்வம் கூட அந்த குலதெய்வம் ஏற்றுக்கொண்டு முதல்ல அகோரி ஏற்றுக்கொண்டு குலதெய்வத்தெல்லாம் வழிவிட்டு வணங்க சொல்லும். அதுதான் அகோரி. இதை நான் சுயமாக சொல்லப்படக்கூடியவை. அதனால் அகோரி என்ற வார்த்தைக்கு அதுக்குரிய உரைநடைகளாக இருக்குது. அதெல்லாம் தேவையில்லை. அதனால் அகோரியுடைய விதியின் 2. அகோரிக்கு 3 இருக்குது. அதற்குரிய எண்ணிலும் 1, 6, 4 இதெல்லாம் கூட்டினாக்கா 11. அதோடைய விதி என்பது 2. ஏறு. அடுத்ததாக ஏறுன்னு தான் சொல்கிறோம். ஏறுங்க அப்படிங்கிறது அது வேறு வார்த்தை. ஏறு அப்படிங்கிறோம். ஆனால் அதுக்கு 2 எழுத்து. அதுக்குரிய விதி என்கிறது 3. அதுக்குரிய எண்கிறது 2, 1 எல்லாம் கூட்டாக்க 3. அப்போ ஏறு 3ஆம் இடம். அடுத்ததாக இறங்குக்கு 4 எழுத்து. அதற்குரிய விதி எண் 3. அதற்குரிய எண்கிறது 2, 8, 8, 3 இதெல்லாம் கூட்டா 21. அதனுடைய விதி என்கிறது 3. அப்போ இறங்குடைய விதி எண் 3. அப்போ ஏறு என்று சொல்லக்கூடியதும் 3ஆம் இடம், இறங்கு என்று சொல்லக்கூடிய வீடும் 3ஆம் இடம் தான். அப்போ 3ஆம் இடத்தில் தான் எல்லாமே அமைந்துள்ளது. அப்போ சாம்பாருக்கு எப்படி வெண்டைக்காய், முருங்கைக்காய், கத்திரிக்காய் இதெல்லாம் போட்டு நம்ம சமைக்கிறோமோ அதுபோல தான் இந்த வார்த்தைகளும் ஒற்றுமையாக நல்லா சேர்ந்து பலன் கொடுக்கப்பட்டு வருகிறது. அப்போ ஒரு சாம்பாருக்கு நாம் என்னென்ன செய்கிறோம்? சாம்பாருக்கு உள்ள அனைத்து மசாலாக்களும் சாம்பாருக்கு வேண்டிய காய் வகைகளும் போட்டால் அது எல்லாம் தானே சேர்ந்து வெந்து தானே நமக்கு சுவையை கொடுக்கறது, பசி தீக்குது. அதுபோல தான் 3ஆம் இடத்துல ஏறு என்ற வார்த்தையும் இறங்கு என்ற வார்த்தையும் சேர்ந்து இருந்து கிரகப்பலன் கொடுக்கப்பட்டு வருகிறது. அப்போ 3ஆம் இடத்திலிருந்து சுபக்கிரகங்கள் இருந்தால் நல்லது செய்யும், பாதுகாக்கும். இறங்கு என்ற வார்த்தையும் பாதுகாக்கும், ஏறு என்ற வார்த்தையும் பாதுகாக்கும். அப்போது 3ஆம் இடத்து பலன் தான் ஏறு இறங்கு. இறங்குடைய விதியின் 3. அடுத்ததாக ஏற்றம். ஏற்றத்துக்கு 4 எழுத்து. அதனுடைய விதிங்கிறது 4. அதற்குரிய எண்களும் 2, 5, 8, 7 இதெல்லாம் கூட்டாக 22. அதனுடைய விதி என்பது 4. ஏற்றம். ஏற்றத்துக்கு 4ஆம் இடம் ரொம்ப ஏற்றமாக இருக்குது. அது நல்லதாகவும் சொல்கிறாலும் கெட்டதாகவும் சொல்கிறாங்க. அதனால் ஏற்றம் என்ற ஒரு வார்த்தைக்கு 4. அந்த ஏற்றத்துக்கு எண்களிடம் 2, 5, 8, 7 இதெல்லாம் கூட்டா 22. அதனுடைய விதி என்பது 4. ஏற்றம் 4ஆம் இடம். அப்போது மற்ற வீட்டுக்காரங்க 4ஆம் இடத்துல குந்திக்கிட்டு 4ஆம் அறிவில் அந்த வீட்டில் குந்தி இருந்தாக்கா நல்ல பலன் கொடுக்கும். வெறியாதிபதிகள் 4ஆம் இடத்துல குந்தி அந்த 4ஆம் அறிவிலேயே வெறிய சண்டை போய் கொண்டிருந்தால் மாற்றமாகும். ஆனால் ஏற்றத்துடைய விதியின் 4. அடுத்ததாக வீடு என்ற வார்த்தைக்கு 2 எழுத்து. அதற்குரிய விதி என்பது 2. அப்போது வீடு அந்த எழுத்துக்கு 4, 7 எல்லாம் கூட்டாக்க 11. அதோடைய விதி என்பது 2. இப்போ வீடே 1, 2 லக்கணம் 2வது வீடு அவனுக்கு சொந்தம். அதான் 2ஆம் இடம். அப்போ வீடு என்ற ஒரு வார்த்தைக்கு விதியின் 2. 2ஆம் இடத்து பண்ணாக வருகின்றது. காடுக்கு 2 எழுத்து. அதற்குரிய விதி என்பது 6. காடுக்கு என்கிறது 8, 7. அப்போ அதெல்லாம் கூட்டாக 15. அதோடைய விதி என்கிறது 6. அப்போ காடு என்ற ஒரு வார்த்தையை விரைவு சார்ந்து வருகிறது. அப்போ பரந்த உலகம். இந்த உலகம் காடாகவே இங்கிருந்து பார்த்தா அவன் ஊரில் இருந்து பார்த்தாக்கா வானத்தை பார்த்தா அந்தாண்ட 10 கிலோமீட்டர் தள்ளி என்னமோ இறங்கி இருக்கிறது போல் இருக்கும். அதான் காடு.
இங்கேருந்து பார்த்தா வானம் அவன் கிட்டத்தில் இருக்க போக அவனுக்கு 10 கிலோமீட்டர் இப்படியே இருக்கும். அதான் காடோட விதியின் 6. இப்போ 6ஆம் இடத்துக்கு வந்து எல்லையே இல்லை. பார்க்குறது தான் கிட்டத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும். அது போக சூரிய மண்டலம் சந்திர மண்டலத்தையே கொண்டு விட்டுரும். அதனால் வந்து காடு, அதுக்கு தான் விரைய ஸ்தானத்தில் காடு என்ற ஒரு சொல் அமர்ந்துள்ளது. அதுக்கு எல்லை இல்லை, காடுகளுக்கு வந்து எல்லை இல்லை. அதுதான் காடோட விதியின் 6 விரைய ஸ்தானம். நகரம் அடுத்ததாக வந்து நகரத்துக்கு வந்து 4 எழுத்து. அதற்குரிய விதி என்பது 1. அதற்குரிய எண்களிடம் 8, 1, 3, 7 எல்லாம் கூட்டாக 19. அதோடைய விதிங்கிறது 1. நகரத்துடைய விதியின் 1. அப்போ நகரம் என்பது நம்ம இருக்கிற இடம் தான். நகரங்கிறது நம்ம கிராமத்தினால்தான் தான் நகரத்துக்கு வந்தால் தான் எல்லா ஜாமானும் வாங்க முடியும். நகரத்தில் தான் அனைத்து பஸ்களும் வரியிட்டு போகவிடும். அதுக்கு தான் நகரம். நகரத்தில் தான் எல்லாமே இருப்பாங்க. அதிகாரிகள் உட்பட நகரத்திலிருந்து தான் புறப்படுவார்கள் கிராமத்துக்கு. அதனால தான் அதான் நகரத்துடைய விதியின் 2. நகரம் என்றால் அனைத்து பஸ்களும் ஆட்டோக்களும் அனைத்து மக்களும் சந்திக்கக்கூடியது தான் நகரம். நகரத்தில் உள்ள மக்களே சந்திக்கிறது இல்லை. நகரத்தில் உள்ள மக்களும் கிராமத்து அந்தந்த ஏரியாவுக்கு தகுந்த ஒரு 50 கிராமம் 100 கிராமத்து ஒரு நகரத்துக்கு இருக்கும். அத்தனை கிராமத்து ஜனங்களாம் நகரத்தில் வந்து நுழையக்கூடியது அந்த 1ஆம் இடம் தான். அப்போ 1ஆம் இடம் அனைத்து ஊர்களுக்கு 1ஆம் இடம் அனைத்து ஊர் ஜனங்களுக்கும் அது வழிகாட்டப்பட்டு வருகிறது நகரத்துக்கு. அதான் நகரத்துடைய விதியின் 1. சரி, இந்த ஜாதக படம் என்பது எப்படி எழுதப்பட்டார்கள், எப்படி சொல்லி கொண்டு வருகிறார்கள் என்பதையெல்லாம் இதன் மூலமாக நான் சொல்லி கொண்டு வருகின்றேன். இதுவரை வேறு பெரிய ஆளுங்க சொல்லியிருந்தாக்க எப்படியோ பப்ளிசிட்டி ஆகியிருப்பாங்க. நான் சும்மா சாதாரண முறையில் என்னை பார்த்தாலே கருப்பாக தான் இருக்கேன். பார்த்தாலே பல்லுலாம் ஒதுங்கி போச்சு. என் குரலும் நல்லா இல்லை. அதனால தான் அப்படியே எனது வந்து பெண்டிங்காக அப்படியே கிடந்துட்டு எல்லாத்துலேயுமே. ஒருத்தர் 4 நாள் 3 நாள் போட்டாக்கா கோடிக்கணக்கான மக்கள் பார்க்கும்போது எல்லாமே தேடி வந்துடுவாங்க. இது என்ன 300 பேர் 400 பேர் 500 பேர் இப்படி இருப்பனால யாரும் தேடி வரல. அதனால் வந்து இந்த ரொம்ப சரியில்லாத ஒரு வன்முறையான ஒரு நிகழ்வாக இருந்தால் தூக்கி விளம்பரம் பண்ணி போடுவாங்க. இது சாதாரண ஒரு என்னமோ சொல்லிட்டு வராரு. ஒருத்தன் வந்து இழவுடுக்க என்ன சொல்கிறானோ தெரியல அப்படிலாம் எனக்கு கமெண்ட் ஒரு பையன் கொடுத்துருந்தாலும் என்ன சொல்கிறானோ இழவுடுக்க ஒன்றுமே புரியல அப்படின்னு. அதனால் வந்து அது புரியாதவங்களுக்கு புரியாததான். ஏன்னா அதனால் ஜாதகப்படம் எப்படி இருந்தால் அது ஜோதிடர்களுக்கு தான் தெரியும். புரிந்தவர்களுக்கு தான் புரியும், தெரிந்தவர்களுக்கு தான் தெரியும். எல்லோருக்கும் தெரியாது, பார்த்து கொண்டு வந்தால் தெரியுங்க. அதனால் ஜாதகப்படம் இதுதான். நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.